நம்மளோட ஜீல் ஹீலிங்கில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த வீடியோவே வந்து ஹோ ஓப்போனோபோனோ டெக்னிக் தான். இது வந்து ஒரு ஹவாயன் டெக்னிக். இது நம்மளை ரொம்ப நல்லா ஹீல் பண்ணும். இப்போ உங்களோட லைஃப்பில் நினச்சிக்கோங்க, உங்களோட மைண்டில் யார் வந்து உங்களுக்கு பயங்கரமாக லைஃப்பில் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, மென்டலி வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருப்பீங்க. அதுலேருந்து வெளியே வரணுன்ற மனநிலையுமே இருந்திருக்காது. ஒரு சோம்பேறித்தனம் தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணனால உங்களுக்குள்ள அந்த ஒரு வெறி வரும். அப்போ உங்களோட லைஃப்பில் எதையாவது நம்ம சாதிச்சு காமிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நம்மளை இவ்வளோ இதாக பேசியிருக்காங்க, இந்த இடத்துலேருந்து நம்ம வரணும் அப்படின்னு தான் உங்களோட லைஃப்பை வந்து பெட்டர் ஆக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரியும். ஸோ அவங்களெல்லாம் அவங்களுக்கு மேலே எந்த கோவமும் இல்லாமல் எந்த ஒரு கவலைகளும் மனசில் வச்சுட்டு இருக்காம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறப்போ நம்ம லைஃப்பில் இன்னும் பெட்டர் க்ரோத்தை பார்ப்போம். இதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக, ஐ எம் சாரி, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் யூ. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வார்த்தைகள், இந்த 4 வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இதை டெய்லியும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பர்சனை நினச்சி சொல்லணும்னா சொல்லி அதை ரிலீஸ் பண்ணுங்கள். இல்லைனாலே இந்த வார்த்தைகளை நீங்கள் டெய்லியும் இந்த 4 வார்த்தைகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள். இது சின்ன பரிகாரம் தான், ஆனால் மாற்றம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். தேங்க்யூ.